குளித்தலை அருகே ஐயர் மலையில் நேற்று முதல் பயன்பாட்டிற்கு வந்த ரோப் கார்கள் இன்று பாதி வழியில் பழுதாகி நின்றதால் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர் மலையில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற கரும்பார் குழலி உடனுரை ரத்னகிரீஸ்வரர் திருக்கோயில். மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த சிவஸ்தலம் தேவாரம் பாடப்பட்ட பெருமை கொண்டது. கடல் மட்டத்திலிருந்து 1170 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலுக்கு 1017 படிகள் ஏறி சென்றே சாமி தரிசனம் செய்யும் நிலை இருந்தது. இதனால் பக்தர்கள் சந்திக்கும் இன்னல்களை களையும் வகையில் 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் ரோப் கார் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், இந்த இந்து சமய அறநிலையத்துறை இணை இயக்குனர் குமரதுரை, குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம், கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சிவகாம சுந்தரி ஆகியோர் ரோப் காரில் உற்சாகமாக பயணம் மேற்கொண்டனர். இதையடுத்து பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் ரோப் காரில் பயணம் செய்து வந்த நிலையில் இன்று நண்பகல் 12 மணிக்கு உச்சிகால பூஜைக்காக பக்தர்கள் ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட ரோப் கார் பாதி வழியில் நின்றது. கீழிருந்து மேலே செல்லும் ரோப் கார்களில் இருந்த பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஆனால் மேலிருந்து கீழிறங்கும் ரோப் கார்கள் அந்தரத்தில் தொங்கியதால் அதில் பயணித்த 3 பெண்கள் அதிர்ச்சியில் கூச்சலிட்டனர். கீழே வேலை முடிஞ்சிருச்சாம்மா, வந்துருமா, அழுகாதீங்க. வேலை முடிஞ்சிருச்சான், வேலை முடிஞ்சிருச்சான், கீழே 5 நிமிஷத்துல வந்துடும், அழுகாதீங்க, உட்காருங்க. சுமார் 2.5 மணி நேரத்திற்கு பிறகு பழுது சரி செய்யப்பட்ட பின் 3 பெண் பக்தர்களும் மலை உச்சி மேலேயே இறக்கிவிடப்பட்டனர். பின்னர் அவர்கள் படிகள் வழியாக நடந்து மலை அடிவாரம் இறங்கினர். 3 பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் ஆவார்கள். 5 மணி நேரமாக ரோப் காரில் சிக்கி தவித்ததாகவும் தண்ணீர் கொடுக்கக்கூட வழியில்லாமல் இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். குளித்தலை அடுத்த ஐயர்மலை ரோப் காரில் இந்து சமய அறநிலையத்துறை இணை இயக்குனர் குமரதுரை பயணித்து சோதனை செய்தனர். மண்டல செயற்பொறியாளர் ஆனந்தராஜ் உள்ளிட்டோருடன் ரோப் காரில் பயணம் செய்தனர். தொடர்ச்சியாக 10 முறை சோதனை செய்தபோதும் எந்தவித பழுதும் இல்லாமல் சென்றதாக தெரிவித்துள்ள குமரதுரை, வெள்ளிக்கிழமை ஐஐடி உள்ளிட்ட வல்லுநர் குழுவினர் மீண்டும் சோதனை செய்ய உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் பலத்த காற்று வீசுவதால் பக்தர்களுக்கு அனுமதி அளிப்பது குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும் என்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.